நம்ம காத்திருக்கணும். யாருக்கு என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது என்றால் வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை துதித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து, கர்த்தருக்கு விசுவாச அறிக்கைகளை கர்த்தருக்கு முன்னாடி சொல்லி, கர்த்தருக்கு பாடல்களை பாடி தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு பலன் கொடுக்கிறார். எப்படி பலன் கொடுக்கிறார்னா புது பலனை தருகிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவ சமூகத்தில் நீங்கள் அவருக்குள்ளே நீங்கள் அப்படியே இருந்து ஐக்கியப்படும் பொழுது, உங்களை ஊற்றப்படும் பொழுது நம்மளுக்கு கர்த்தர் என்ன தருகிறார்னா புது பலனை தருவாராம். இந்த வசனம் இப்படி தான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஆகவே நம்ம கர்த்தருக்குள்ளே காத்திருக்கணும், கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துருக்கணும், தெய்வ சமூகத்தில் உட்காந்துருக்கணும். அப்பொழுது நம்மளுக்கு புது பலன் கிடைக்கும்.